ஒளி வழங்கும் தூய இதய எண்ணெய் ஆலயம் அறிவோம் நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நமது பங்கின் உறுப்பினரான திரு முரளி ஸ்டீஃபன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். அங்கிள், உங்களோட மரியாஞ்சனையோட உங்களோட அனுபவங்கள் என்ன? மரியாஞ்சனை ஏற்கனவே காஞ்சிபுரம் பங்கில் சிறப்பாக செயல்பட்டு இருந்தது. நடுவில் சில வயதின் காரணமாக சில உறுப்பினர்கள் கொஞ்சம் சோர்ந்து போன நேரத்தில் பங்குத்தந்தை அதற்கு புற்றுயிர் ஊட்டும் வழியாக ஒரு புதிய உறுப்பினர்கள் சேர்க்கைக்கு அவர் தூண்டுதலாக இருந்தார். அப்போ என்னை தலைவராக நியமித்து பார்த்துக்க சொன்னார். நான் ஏற்கனவே மரியான் சேனலில் இருந்திருக்கேன், எங்களோட சொந்த ஊருங்களில் இருந்திருக்கேன். நாங்கள் தொடங்கி விட்டோம். அன்னையினுடைய அருளால் இப்போது மரியான் சேனை இந்த பங்கில் சிறப்பாக செயல்பட்டுருக்கு. என்னுடைய பணியின் காரணமாக என்னால் அதை தொடர முடியல. அதை பங்கு தந்தைக்கிட்ட சொல்லிட்டேன். இப்போது எனக்கு பின் எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து அதை சிறப்பாக செய்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஜப வாழ்விலும் பணி வாழ்விலும் அன்னைக்கு உறுதுணையாக அவங்க பணி செய்கிறாங்க. இப்போது தற்போதைய பங்கு பேரவை செயல்பாடுகளோட உங்களோட கருத்துக்கள் என்ன? இப்போ ஆஸ் பர் தி கனானிக்கல் லா 3 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 3 அல்லது 4 வருடங்கள் ஒரு பங்கு பேரவை மாற்றணும். ஏற்கனவே இருந்தவர்கள் சிறப்பாக பணி செய்து ஆலயத்தை கட்டி முடித்தாங்க. அதுக்கப்புறம் புதிய பங்கு தந்தையாக வந்த நம்ம பேசில் ஃபாதர் பங்கு தந்தையை பங்கு பேரவையை புதுசாக எலெக்ட் பண்ண வச்சார். அது நம்முடைய மறைமாவட்ட பேராயருடைய அறிவுறுத்தலின் பேர் எலெக்ட் பண்ணி ஒரு புது பாய்ச்சலான ஒரு குழுவை முழுவதுமாகவே ஒரு எலெக்டட் ஒரு கவுன்சிலாக ஏற்படுத்தினார். ஃபுல்லாக எலெக்டட் பண்ணுறது தான், யாருமே இது பண்ணுறதில்லை, நாமினேட் பண்ணுறதுலாம் கிடையாது. அவங்களுக்கு ஃபேவரபுளாக நாமினேட் பண்ணதில்லை, ஃபுல்லாக எலெக்ட் பண்ணி அந்த குழு மிகவும் சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. இதே போல் இந்த செயல்பாடு இன்னும் நீடிச்சுட்டே இருக்கணும். இன்னும் பவள விழாக்காக நிறைய முன்னேற்பாடுகளை பிளான் பண்ணி செஞ்சு கொண்டுருக்குறாங்க. அது இன்னும் சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இல்லந்தேடி மாதா மற்ற சமூக சேவைகள், மற்ற ஆன்மீக தியான முறைகள், இது போன்ற நிறைய முயற்சிகளை ஒரு ஒருங்கிணைப்பு. காஞ்சிபுரம் பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு நகரம். இங்கே நம்முடைய அன்னை இதய அன்னை நமக்கு மட்டும் இல்லை, நிறைய நம்முடைய இஸ்லாம் சகோதரர்கள் மற்ற இந்து சகோதரர்களுக்கும் நிறைய புனித செயல்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ நானும் நிர்மூலமாகாதபடிக்கு என்னை அம்மா என்னை வழிநடத்துகிறாங்க. சின்னப்பர் சொல்வது போல், பால்வாடியார் சொல்வது போல், எனக்கு கஷ்டத்துலேயும் வாழ தெரியும், செல்வந்தனாகவும் வாழ தெரியும், துன்பத்திலையும் வாழ தெரியும். ஆனால் ஒரு இறை நம்பிக்கை, நாம் கிடைக்கும் என்ற எதிர்நோக்கோடு ஒரு இறை நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டுருக்கோம். அதற்கு மாதா நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் அவங்க அதிகமாக தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசி எங்களை வழிநடத்திட்டுருக்காங்க. அதே வழியில் தான் பங்கு பேரவை மிகவும் சிறப்பாக செயல்படுறாங்க. அவங்களால முடிந்த பணிகள், அதுக்காக எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணுறதில்லை. அவங்களால முடிந்த சிறு அன்னை மரியாலும் அப்படி தான் இருந்தாங்க. இயேசுவுக்கு சிறு சேவைகள் செய்த பிரகாரம் தான் அவங்க பெரிய சின்ன உதவி செய்தாலும் அது பெரிய உதவியாக செயல்படுறாங்க. ஞான வாழ்க்கையில் பெரிய உதவியாக நினைக்கப்படும். அது மாதிரி அவங்களால முடிந்த விஷயங்களை ஒதுக்கி, சில நேரங்களை ஒதுக்கி நல்ல முறையில் செயல்பட்டுருக்காங்க. ரொம்ப வாழ்த்துக்கள் இந்த பங்கு பேரவை. இதுவரை அவருடைய அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட திரு முரளி ஸ்டீஃபன் அவர்களுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.